ஹாய் திவ்யா கணேஷ். உங்க எல்லாருமே வந்து ஃபயரா தான் கேம் பிளே எப்படி இருக்குன்னா நான் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வைல்டு கார்டா வரப்போறவங்களோட ப்ரோமோவை வெளியிட்டாங்க. முதல்ல வைல்டு கார்டா வரப்போறது யார் தெரியுமா? இவங்களோட பேரு திவ்யா கணேஷ் அப்படின்றது. இவங்க ப்ரோமோல என்ன பேசியிருக்காங்க அப்படின்றத பத்தி இந்த வீடியோல நம்ம பார்த்துடலாம். திவ்யா கணேஷ் என்ன சொல்றாங்கன்னா, என்னோட பேரு திவ்யா கணேஷ், உங்களுக்கு ஜெனின்ற பேர்ல என்ன தெரிஞ்சிருக்கோன்ற மாதிரி சொல்றாங்க. சாரி, எனக்கு தெரியாது. ஏன்னா ஜெனின்ற பேர்ல சீரியல்ல வந்திருப்பாங்க போல. நான் சீரியல்லாம் பார்த்தது இல்ல, இவங்களை எனக்கு தெரியல. ஆக்சுவலா இவங்க ரிலேட்டடா ஒரு கான்ட்ரவர்சி மட்டும் இருக்கு, அது எனக்கு தெரியும். அது என்னன்னா, ஆர்கே சுரேஷ் இருக்கார்ல, ப்ரொடியூசர் ஆக்டர், அவர் கூட இவங்களுக்கு நிச்சயதார்த்தம்லாம் நடந்தது. அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அது 2018லயோ 19லயோ நடந்ததுங்க. அதுக்கப்புறமும் இன்னும் சிங்கிளா தான் இவங்க இருக்காங்க போல. இப்போதைக்கு இவங்க சிங்கிள், அது மட்டும் எனக்கு தெரியும். இவங்க இன்டர்வியூலலாம் ரொம்ப போல்டா பேசுவாங்க, தைரியமா பேசுவாங்கன்ற மாதிரி ட்விட்டர்ல பேசிக்கிட்டாங்க. நான் அந்த மாதிரி இன்டர்வியூலாம் இன்னும் பார்க்கல. இதுக்கப்புறம் தான் அந்த இன்டர்வியூலாம் நம்ம கண்ணில் நிறைய படம். அது பட்டுச்சுன்னா உங்களுக்கு நான் கொண்டு வரேன். இவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? உள்ள இருக்க எல்லாரோட பேச்சும் ரொம்ப ஃபயரா இருக்கு, ஆனா கேம் ஜீரோவா இருக்கு. நான் உள்ள போனா இன்னும் பெட்டரா பர்ஃபார்ம் பண்ணுவேன்ற மாதிரி சொல்றாங்க. இதை தாண்டி இன்னொன்னு ஒரு விஷயத்த சொல்றாங்க. அது என்னன்னா, உள்ள பல முகங்கள் இருக்குங்க, ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி நடந்துக்கிறாங்க, மாறி மாறி நடந்துக்கிறாங்க. ஆனா நான் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு, எனக்கு ஒரே ஒரு முகம் தான் இருக்கு, எதுனாலும் ஃபேஸுக்கு நேரா பேசிடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் தைரியமா தான் பேசுறாங்க. பேசுறதெல்லாம் நல்லா தான் பேசுறீங்க, உள்ள போனாதான் உங்களுக்கு என்ன ஆகுதுன்னு தெரியல. இதோ இப்போ போயிருக்காங்களே ஒரு 20 பேருமே நல்லா டைலாக்லாம் கொடுத்துட்டு தான் உள்ள போனாங்க. உள்ள போனதுக்கு அப்புறம் பாதி பேர் மிச்சர் தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. திவ்யா கணேஷ் உள்ள போயாது மிச்சர் சாப்பிட்றவங்களெல்லாம் கொஞ்சமாவது விளையாடுங்கன்ற மாதிரி சொல்லணும். இந்த இவன் கலையரசன்லாம் வெளியே தெரியவே மாட்டான். டே கலையரசா, நீ வெளியே பண்ண வேலையில கொஞ்சமாவது உள்ள பண்ணுடான்ற மாதிரி சொல்லுங்க. இதை தாண்டி நம்ம சபரி என்ன சண்டையை தடுக்கிறதுக்கு மட்டும்தான் உள்ள வராரே தவிர ஒரு சண்டை கூட போட மாட்டாரு. சபரி என்ன கொஞ்சமாவது சண்டை போட்டு கண்டென்ட் கொடுங்கன்ற மாதிரி உள்ள போற இவங்களாவது சொல்லணும். 7வது சீசனை பொறுத்த வரைக்கும் அர்ச்சனா வந்து வைல்டு கார்டு கண்டஸ்டன்டா தான் உள்ள நுழைஞ்சாங்க. முதல்ல அப்ராணியா இருந்தாங்க, அதுக்கப்புறம் ஸ்ட்ராங்கா எல்லா விஷயத்தையும் ஃபேஸ் பண்ணி கடைசியில ஜெயிக்கவும் செஞ்சாங்க. அந்த மாதிரி திவ்யா கணேஷ் கூட மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இவங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இவங்க போல்டா எல்லா பிரச்சனையும் எதிர்கொண்டுருவாங்களா, இல்ல ப்ரோமோல சும்மா இப்படி பேசுவாங்க, உள்ள போய் இவங்களும் மத்தவங்க பண்ற விஷயத்தை தான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா அப்படின்றத சொல்லுங்க. உங்களோட கருத்தை பத்தி சொல்லுங்க. அடுத்தடுத்த வைல்டு கார்டு கண்டஸ்டன்ட் யாருன்றத நான் வீடியோவா போட்டுட்டு இருக்கேன்.